Hi friends, welcome to with you Shubham channel. இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது என்னோட அன்பான ரிக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 டீஸ்பூன் நெய். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ச்சதையும் 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்டாரு, ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன பீஸாக சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் வந்து 1 டீஸ்பூன், கசகசா வந்து அரை டீஸ்பூன். இது 3ஐயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 5, பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன், அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக லைட் ப்ரௌனாக நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாங்க. ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் வதக்குனாவே நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடும். ஸோ இந்த டைமில் நான் 1 கேரட் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். காய்கறிகள் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இது கூடயே பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 தக்காளி இதையும் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம வந்து புதினா இலை 1 கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 அல்லது 3 கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து ஒரு நல்ல ஒரு சுவையை வந்து பிரியாணிக்கு கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 100 அல்லது 50 கிராம் சோயா வந்து சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சோயா வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் போதுமானது. காய்கறிகள் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன்
கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 அல்லது 1 டீஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். இப்போ நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட முடியும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த பச்சை மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எஸ்எஸ் பொன்னி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 6 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு நல்ல ஒரு கொதி வந்துட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊறி இருந்தால் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்க்கும்போது சோறும் நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க. 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கொதிக்க வச்சு தான் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 2 விசில் போதும். நல்லா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. Okay friends, thank you.